3 விஷயம் உங்களை வந்து ஆரோக்கியமான மனநிலையில வச்சிருக்க யூஸ் ஆகக்கூடிய 3 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இது எஸ்பெஷலி பேரண்ட்ஸ்க்கு நல்லா பொருந்தும், அதுவும் மதர்ஸ்க்கு அம்மாங்களுக்கு நல்லா பொருந்தும். லெட் ஸ்டார்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், நீங்க எப்பவுமே வந்து எதை பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு யோசிங்க. ப்ரெசன்ட் பத்தியா, இல்ல முடிஞ்சு போன விஷயமா, இல்ல வரப்போற விஷயமா தெரியாது. எதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு யோசிங்க. அது பிரசன்ட் டென்ஸ் இல்ல நான் இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோ இன்னைக்கு பத்தி நான் யோசிக்காம நாளைக்கு பத்தியோ இல்லைன்னா ஆல்ரெடி முடிஞ்சு போனதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா தப்பு. நீங்க இன்னைக்கு பத்தி மட்டும்தான் யோசிக்க. ஓகே, செகண்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னதுன்னா, ஹாப்பியா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களான்னு உங்களுக்கு கேள்வி. கண்ணாடி பார்த்து கேள்வி, இல்ல செல்ஃபி மோட்லயாச்சும் கேளுங்க. ஏன்னா ஹாப்பியா இருக்கிறது வந்து உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல. ஒரு பேரண்டா நீங்க ஹாப்பியா இருக்கிறது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா உங்களோட பசங்களோட ஹாப்பியோட இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரோட ஹாப்பிக்கும் நீங்க ரொம்ப ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம் பண்ணுங்க. அதனால வந்து உங்களை மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாது சந்தோஷமா இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்குதான் சொல்றது, பேரண்ட்ஸுங்கிறவங்க வந்து உங்களுக்கு டபுள் ரெஸ்பெக்ட் இருக்கும். ஐ மீன் பேசிக்கா வந்து நம்மளுக்கு டபுள் மரியாதை இருக்கும். எங்க போனாலும் நிறைய மரியாதையில இருந்து அன்பு கிடைக்கும்ல. ஏன்னா உங்களுக்கு பொறுப்பு கூட அவ்வளவு இருக்கும். சோ உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குங்கிறத உணருங்க. அது நோக்கி பயணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி வந்து அட்லீஸ்ட் 3 வாட்டி இல்ல 4 வாட்டியாச்சும் நான் சந்தோஷமா தான் இருக்கேனா, நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன், அது எனக்கு சந்தோஷம் தான் கொடுக்குதா, இல்ல நான் என்ன பண்ணா சந்தோஷமா இருக்க முடியுங்கிறத பத்தி மட்டுமே யோசிங்க. சந்தோஷமா இருக்கிறத பத்தி மட்டுமே யோசிங்க. ஏன்னா நீங்க எப்படி யோசிக்கிறீங்களோ அதே மாதிரிதான் உங்களோட பசங்களும் யோசிப்பாங்க. எப்பவுமே என் பையன் வந்து சோகமாவே இருக்கான், என் பொண்ணு அழுதுட்டே இருக்கா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. நீங்களே கேட்டுக்கோங்க. அப்படிதான் அவங்களும் இருப்பாங்க. ஏன்னா அவங்கள நீங்க தேவையில்லாம திட்டுறதாலேயோ குறை சொல்றதாலேயும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நம்ம சரியா இருக்கணும்ல. சோ நீங்க உங்களை பாருங்க ஃபர்ஸ்ட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நீங்க வந்து ஏதாச்சும் கத்துட்டே இருக்கீங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். நீங்க வந்து என்ன ஏஜா இருக்கிற பேரண்டா வேணா இருந்துட்டு போங்க, கத்துட்டே இருக்கீங்கன்னா சொல்லுங்க. என்ன ஏஜ் வேணா இருந்துட்டு போங்க, ஏதாச்சும் ஒண்ணு புதுசா லேர்ன் பண்ணிட்டே இருக்கீங்களா, டெய்லி ஏதாச்சும் ஒண்ணு கத்துட்டே இருக்கீங்களா, படிச்சுட்டே இருக்கீங்களான்னு பாருங்க. நான் படிச்சுட்டே இருக்கீங்களான்னு பாருங்கன்னு சொல்லும் போது உங்க மைண்ட்ல போலாம் என்னன்னா, நான் நிறைய படிக்கல, எனக்கு வந்து நிறைய வந்து நான் எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இல்ல, நான் 12th தான் முடிச்சிருக்கேன், 10th தான் முடிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி படிக்கிறது, எனக்கு படிக்க தெரியாது நிறைய பேர் சொன்னா என்ன வேணா இருக்கும். இது எல்லாமே என்னன்னா நமக்குள்ள நம்ம கிட்டயே இருக்கிற வந்து தேவையில்லாத எண்ணம் மட்டும். சோ நீங்க படிக்கணும், ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய 1000 வேகம் இருக்கு, 1000 விட அதிகமான வழிகள் இருக்கு இந்த காலத்துல எஸ்பெஷலி. ஓகேங்களா? சோ நீங்க கத்துக்கணும்னு மனசு வைங்க. எத்தனை விஷயம் உங்க கண்ணு முன்னாடி இருக்குன்னு பாருங்க. நிறைய பேர் நிறைய வீடியோஸ் இருக்கு, நிறைய புக்ஸ் வந்து தமிழ், உங்களுக்கு தமிழ் தான் புரியுதுன்னா தமிழ் மட்டுமே சார்ந்து நிறைய புக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய சான்சஸ் இருக்குங்க, புரியுதுங்களா? சோ உங்களுக்கு வந்து எனக்கு தெரியாது, எனக்கு முடியாது, எனக்கு முடியல, எனக்கு இந்த வழி இருக்கு அந்த வழி இருக்குன்னு நீங்க வந்து சாக்குதான் சொல்றீங்க. ஓகேங்களா? சோ ஒரு விஷயத்த புதுசா கத்துக்கிறதுல இருந்து உங்க மனசு நீங்க தான் கட்டுப்படுத்துறீங்க. அப்படி பண்ணாதீங்க. ஜாலியா இருங்க, வெளிப்படையா பேசுங்க, உங்க மனசு கிட்ட பேசுங்க, அப்புறமா அடுத்தவங்க கிட்ட பேசலாம். இந்த 3 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, பிரசன்ட்ல இருங்க, நிகழ்காலத்துல இருங்க. ஓகேங்களா? இருக்கீங்களான்னு செக் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுட்டே இருங்க. நான் இப்ப பிரசன்ட் பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் அது சந்தோஷமா இருக்கட்டும் இல்ல சோகமா இருக்கட்டும், பிரசன்ட்ல மட்டும் இருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட். செகண்ட் என்னன்னா, இம்பார்ட்டன்ட், ரிமெம்பர் பண்ண ஞாபகப்படுத்த முடியுதான்னு பாருங்க. என்னது? ஹாப்பியா இருக்கணும். ஓகேவா? ஹாப்பியா இருக்கிற வேலையே பார்த்துட்டே இருங்க. முதல்ல சிரிங்க. நம்ம முக்காவாசி பேருக்கு சிரிப்புனா என்னன்னே மறந்துடுச்சு. முதல்ல சிரிக்க பழகுங்க. உங்களை பார்த்து முதல்ல சிரிங்க. ஓகேவா? ஓகே, தேர்ட் ஒன் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் விட தேர்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேர்ன் பண்ணிட்டே இருங்க. நான் ஏன் ஹாப்பியா இருக்கணும், நான் எதுக்கு ஹாப்பியா இல்ல, என்ன பண்ணா என்னால வந்து பிரசன்ட் டென்ஸ்ல மட்டும் வாழ முடியாதா, நிகழ்காலத்துல மட்டும் என்ன பாத்துக்க முடியுங்கிறது எல்லாத்தையுமே நீங்க கத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களால ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? சோ கத்துக்கிட்டே இருக்கீங்களா? கத்துக்கிட்டே இருக்கலாமா? நானும் உங்க கூட சேர்ந்து லேர்ன் பண்ணிட்டே இருக்கேன், நீங்களும் எங்களோட சேர்ந்து லேர்ன் பண்ணணும்னு விரும்புங்க. ஏதாச்சும் கொஸ்டின்னா கேளுங்க, அதை பத்தியும் பேசலாம். பட் ஃபோக்கஸ் வந்து இந்த 3 கொஸ்டின்ல எவ்ரிடே இருக்கட்டும். டெய்லி கேளுங்க. ஏன்னா நீங்க டெய்லி நல்லா இருக்கணும்ல, டெய்லி சந்தோஷமா இருக்கணும்ல, இப்படி நம்ம டெய்லி சாப்பிடணும், டெய்லி தூங்கணும். அதே மாதிரி இந்த 3 கொஸ்டினையும் டெய்லியும் நீங்க கேளுங்க. உங்களோட மைண்ட், உங்களோட மனசு வந்து எப்படி பக்குவப்படுது,
எவ்வளவு ஆரோக்கியமான மனசா மாறுதுன்னு உங்களுக்கு சீக்கிரமாவே புரியும். ட்ரை பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.